சத்யன் சார் ஒரு விஷயத்தை இங்கே சொன்னார். நேற்றைய விழாவில் வந்து உங்களை அறிமுகப்படுத்திக்கிங்கன்னு சொன்னாங்கன்னு சொல்லி அதை தப்பாக எடுத்துக்காதீங்க சத்யன் சார். இப்பொழுதெல்லாம் நிறைய தொலைக்காட்சிகளும் நிறைய வானொலி காட்சிகளும் வந்துவிட்ட காரணத்தினால் எல்லாத்துலேயுமே நடிகர்கள் கலைஞர்கள் தங்களை அறிமுகப்படுத்திக்க வேண்டிய அது ஒரு சிஸ்டமாக அவங்க வச்சுருக்காங்க. எல்லா இடத்துலையும் நானும் கூட இதே மாதிரி சொல்லியிருக்கேன். நான் டைரக்டர் அமீர் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி எஃப்எம்ல பேசும்போதும் சரி, மற்ற நிறைய ஊடகத்திலையும் சரி, வலைத்தள ஊடகங்களையும் இது போன்ற ஒரு அறிமுகம் தேவைப்படுகிறது என்பது அவங்க ஒரு சிஸ்டமாக வச்சுருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் உங்களை அறிமுகப்படுத்திங்க சார் சொல்லியிருப்பாங்களே தவிர நிச்சயமாக உங்களை தமிழ் திரையுலகம் மறந்திருக்க வாய்ப்பே கிடையாது. ஒருவேளை அப்படி உண்மையிலே உங்களை தெரியாமல் அவங்க கேட்டிருந்தாங்கன்னா அவங்க சார்பாக நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னென்னா, ஒரு தேசிய விருது பெற்று தமிழ் சினிமாவை உயர்த்திய பெருமை உங்களுக்கு இருக்கிறது. அதெல்லாம் யாரும் மறந்துட முடியாது. மற்றபடி வழக்கம் போல் இந்த விழாவுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஜெயராஜ் சார் தான் காரணம். இங்கே நிறைய பேசும்போது நிறைய விஷயங்களை சொன்னாங்க. பொதுவாக ஒரு தாயை பற்றி படம் எடுத்தாங்கன்னு சொன்னால் தாயோட பெருமை பற்றி அதில் நிறைய பாடல் காட்சிகள் இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு பேயை பற்றி படம் எடுத்திருக்கேன்னு சொல்கிறீங்க. பேயோட பெருமையை பற்றி ஒரு பாட்டாவது எழுதியிருந்தீங்கன்னா கொஞ்சம் சிறப்பாக இருந்திருக்கும். ஆனால் என்னுடைய அருமை நண்பர் கவிஞர் சினேகன் அவர்கள் அதுலேயும் 3 சாங் தான் எழுதியிருக்காரு. எல்லா பேய் படத்துலையுமே இன்னொரு விஷயம், எல்லா பேய் படத்துலையும் ஒரு 3 சாங் இருக்குது. பேய்க்கும் 3க்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு முதல்ல தெரியலை. அது முதல்ல கண்டுபிடிக்கும். எனக்கு இந்த பேய் பிசாசு இதெல்லாம் நம்பிக்கையே கிடையாது. உலகம் முழுவதும் பேய் சம்பந்தப்பட்ட திரைப்படங்கள் வந்தாலும் வெற்றி அடைந்தாலும் பேய் என்பது ஒரு கற்பனை தான் தவிர அதற்கு உயிர் கிடையவே கிடையாது. அப்படி ஒரு இல்லவே இல்லை. அந்த ஒரு கற்பனையான ஒரு விஷயம், நம்ம பார்க்காத விஷயத்தை திரைப்படத்தில் பார்க்கும் பொழுதுதான் நம்மளை அறியாமல் ஒரு பயம் ஏற்படுகிறது, ஒரு அச்ச உணர்வு ஏற்படுகிறது. அதன் காரணமாகத்தான் அதற்கு இன்னும் அந்த கிரேஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. எப்பொழுதுமே பேய் படங்கள் ஹாரர் மூவிக்கு வந்து ஒரு கிரேஸ் இருக்கும். அதுபோல தான் இப்பொழுதும் எனக்கும் நான் உட்கார்ந்த உடனே அந்த ட்ரெய்லர் பார்க்கும் பொழுது அந்த ட்ரெய்லர் நிச்சயமாக என்னை கவர்ந்ததான்னு கேட்டால் கண்டிப்பாக என்னை அது இழுத்துருச்சு அந்த ட்ரெய்லர். காரணம் அது அந்த எடிட்டிங்காக இருக்கட்டும், சவுண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஒரு அழைப்பின் பேரில் நம்ம ஒரு விழாவுக்கு வந்திருந்தாலும் பல நேரங்களில் விழாக்களில் அப்படியே நெளிஞ்சிக்கிட்டே உட்காந்துருக்கக்கூடிய சூழல் இருக்கும். எதை பற்றி பேசுறது, என்ன சொல்கிறதுன்னு. ஆனால் வந்தவுடனே ஒரு சரியான விழாவுக்கு தான் வந்திருக்கிறோம் என்பதை அந்த ட்ரெய்லர் எனக்கு உணர்த்தியது. ஒரு நல்ல ட்ரெய்லராக இருந்தது. ஏன்னா உலகத்திலேயே உயிரினங்கள்லேயே ஒரு பயந்த உயிரினம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னால் அது பேயாக தான் இருக்க முடியும். நீங்கள் எங்கே வேணாலும் பாருங்கள், பேய் மாதிரி பயந்த உயிரினம் எதுவுமே கிடையாது. முதல்ல பகலில் வரவே வராது. அப்போ 4 பேர் சேர்ந்துருந்தா வராது. எவன்லாம் தனியாக தோப்பில் இருக்கானோ, அது அர்த்தத்தில் ஒத்த வீட்டில் இருக்கானோ அவனை மட்டுமே தேடி வரும். அப்படி ஒரு உயிரினம் தான் பேய். அதனால் பேய் அது மாதிரியான ஒரு மூட நம்பிக்கை. அந்த மூட நம்பிக்கையையும் நாம் ஒரு திரைப்படத்தில் சுவாரஸ்யமாக சொல்லும் பொழுது அது இருப்பது போல் ஒரு உணர்வு ஏற்படுகிறது. அதனால் அப்படி ஒரு உணர்வையும் இந்த மூச்சு திரைப்படம் ஏற்படுத்தி இருக்கிறது. அதற்கு இந்த விழா இங்கே மேடையில் எந்த பொருளை போய் நம்ம விற்கணும்னாலும் அதுக்கு ஒரு பிராண்ட் வேணும்ல, என்ன நேம் எழுதி விற்கணும். அப்படி இந்த மூச்சு திரைப்படத்திற்காக ஒரு பிராண்ட் நேம் தான் ஜெயராஜ் சார் சொன்னார். என்னை நான் 38 வருஷமாக இருந்தேன், என்னை யாருக்கும் தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு. எப்பொழுதுமே திரைப்படம் என்பது திரையில் தோன்றுபவர்களுக்கு தான் முன்னுரிமையை தவிர பெண்ணால் இருக்கிறவங்களுக்கு இல்லை. அதனால தான் பாரதி ராஜா சார் அப்போவே கல்லுக்குளிரும் ஒரு படம் நடித்தார். இல்லைன்னா இங்கே சொன்னாங்க பாரதி ராஜாவை எங்களுக்கு தெரியும் நாங்கள். அதுக்கு காரணமே ஒரு இயக்குனர் கதாநாயகனாக தோன்றியது தான் காரணம். இன்றைக்கு தமிழ் திரையுலகில் எங்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருக்கக்கூடிய இருந்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் மரியாதைக்குரிய பாரதி ராஜா சார் அவருடைய குடும்பத்திலிருந்து ஒரு வரவு வந்திருக்கிறது. அவருடைய தம்பி நடிகராகவும் அவருடைய உதவியாளர் இயக்குநராகவும் வந்திருக்கக்கூடிய இந்த திரைப்படம் வெற்றியடைய எல்லாம் இறைவனை வேண்டிய வருகிறேன். நன்றி.